மார்ட்கேஜ், ஹைப்போதீகேஷன், பிளெட்ஜ் இந்த 3மே அடமானத்தை தான் குறிக்கும். அடமானம்னா கடன் வாங்குறது. ஆனால் அடமானத்தில் கடன் எப்படி வாங்குறோம் அப்படின்னா, நம்ம கடன் வாங்கும்போது நமக்குள்ள சொத்தையும் நம்ம அடமானமாக வச்சு வாங்குறோம். அப்படி ஒரு கடன் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அடமானம்னு சொல்கிறோம். இதே இடத்துக்கு ஏற்ற மாதிரி மார்ட்கேஜ், ஹைப்போதீகேஷன், பிளெட்ஜ்னு சொல்கிறோம். முதல்ல மார்ட்கேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அடமானமாக வச்சு வாங்குற கடனாக இருக்கும். இதை பற்றி செக்ஷன் 58 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 58ல் வந்து 6 விதமான மார்ட்கேஜஸ் சொல்லியிருப்பாங்க. இதில் எந்த டைப்பில் சொத்தை அடமானமாக வச்சு கடன் வாங்கப்படுதோ அதை பொறுத்து சொத்தை அடமானம் வச்சவருக்கு அவருடைய சொத்தில் அவருடைய உரிமைகள் மாறுபடும். வாங்கின கடனை திருப்பி செலுத்தலை அப்படின்னா எந்த சொத்தை அடமானமாக வச்சாங்களோ அந்த சொத்தை விற்று அந்த கடன் தொகையை திருப்பி எடுத்துப்பாங்க. அடுத்தது ஹைப்போதிகேஷன், பிளெட்ஜ் இதுவும் அடமானம் தான். ஆனால் மார்ட்கேஜ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, மார்ட்கேஜில் எப்போவுமே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் அடமானமாக வைப்பாங்க. ஆனால் ஹைப்போதிகேஷன், பிளெட்ஜில் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அடமானமாக வச்சுருப்பாங்க. ஹைப்போதிகேஷன், பிளெட்ஜுக்கு அப்போ என்ன வித்தியாசம்? ஹைப்போதிகேஷனில் எந்த பொருளை வச்சு நம்ம கடன் வாங்கினோமோ அந்த பொருள் நம்ம கையிலே இருக்கும். அந்த பொருளை நமக்குள்ள பொருள் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அந்த பொருளில் சார்ஜ் அட்டாச் ஆகி இருக்கும். இதை இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோன்னா நல்லா புரியும். காரு, பைக்கு இதெல்லாம் வச்சு கடன் வாங்குறாங்க இல்லை? இப்போ இதை வச்சு அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த வண்டியை அவங்க எப்பவும் போலே அவங்களுக்குள்ள பொருளாகவே அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிளெட்ஜை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நம்ம ஒரு அசையும் சொத்தை அடமானமாக வச்சு தான் கடன் வாங்கியிருந்திருப்போம், ஹைப்போதிகேஷன் மாதிரியே. ஆனால் அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம பிளெட்ஜ் பண்ண பொருள் நம்ம கையில் இருக்காது. நம்ம யார்கிட்டேருந்து கடன் வாங்கினோமோ அவங்க கையில் கொடுத்துருவோம். இப்போ பிளெட்ஜில் பார்த்தோம்னா நம்ம கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம பேங்க்லேயோ இல்லை மற்றவங்கள்ட்ட யார்ட்டையாவது கொடுத்தோ நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொருள் வந்து நம்ம கையில் இருக்காது. அதை வந்து நம்ம யார்கிட்ட இருந்து கடன் வாங்கினோமோ அவங்க கையில் கொடுத்துருவோம். அப்படி செஞ்சோன்னா அதுக்கு பேர் பிளெட்ஜ். இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம எவ்வளோ நாளுக்குள்ளே வாங்கின கடனை திருப்பி செலுத்துகிறோன்னு சொல்லியிருந்தோமோ அதுக்குள்ளே நம்ம திருப்பி செலுத்தி இருந்திருக்கணும். அப்படி செலுத்தலை அப்படின்னு சொன்னால் ஹைப்போதிகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை யார்கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ அவங்க எடுத்துருவாங்க. பிளட்ஜாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் ஆல்ரெடி அவங்க கையிலே இருக்கும். ஸோ அந்த பொருட்களை அவங்க விற்று எவ்வளோ அமௌண்ட் நம்ம கடன் வாங்கினோமோ அதை திருப்பி செலுத்துறதுக்கு எடுத்துப்பாங்க. இதுக்கு ரிலேட்டடாக இன்னும் 2 டேர்ம்ஸ் இருக்குது, சார்ஜ், லியன். இதை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சார்ஜ். ஒரு ப்ராப்பர்ட்டியில் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க அந்த கடனை திருப்பி வாங்குற அந்த கிளைம் வந்து அந்த சொத்தில் அட்டாச் ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோமோ அவங்க வந்து இந்த சொத்தை விற்று அந்த கடன் அமௌண்ட்டை திருப்பி எடுத்துக்கலாம். அந்த உரிமை அந்த சொத்து மேலே அந்த கடன் கொடுத்தவருக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஈவன் தோ அந்த சொத்து கடன் வாங்கினவர் கையிலேயே இருந்தாலும் அந்த சொத்துல கடன் வாங்கினவர் முழு உரிமை கொண்டாட முடியாது. ஸோ ஈவன் தோ அந்த சொத்தை கடன் வாங்கினவர் இன்னொருத்தருக்கு வித்துட்டா கூட அதை இன்னொருத்தர் வாங்கினா கூட அந்த சொத்துல சார்ஜ் அட்டாச் ஆகி தான் இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் கடன் வாங்கினவர் அந்த சொத்தை விற்று அந்த சொத்துல இருந்து இவருக்குள்ள கடன் அமௌண்ட்டை அவர் திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சார்ஜ். அடுத்தது லியன். இது லயன் அப்படின்னு சொல்லலாம். லயன் ஆர் லியன் எப்படின்னாலும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சொல்லிக்கோங்க. இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு கடன் வாங்கியிருக்காரு. இப்போ காலம் தாண்டி போயிட்டே இருக்கு. கடன் வாங்கினவர் என்ன செய்யணும்? அந்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். இவர் இன்னும் திருப்பி கொடுக்காமையே போயிட்டே இருக்காரு. ஸோ இப்போ கடன் கொடுத்தவர் கையில எந்த சொத்தும் அவர் வந்து செக்யூரிட்டியா எதுவுமே வாங்கிக்கல. இப்போ அவருக்கு என்ன ரெமடி இருக்கு? அவர் லியன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் பெயில்மெண்ட்ன்ற கான்செப்ட் கீழே பார்ப்போம். இதை இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா நல்லா புரியும். ஏ, பி இப்படி 2 பேர் இருக்காங்க. இதில் ஏ வந்து துணி வாங்கி பி கிட்ட கொடுக்குறாரு. பி வந்து டெய்லர். பி வந்து அதை ஒரு ட்ரெஸ்ஸாக தச்சு ஏ கிட்ட திருப்பி கொடுத்துருவாரு. ஏ அதுக்கான காஸ்ட் எவ்வளவோ அதை வந்து பி கிட்ட கொடுத்துருவாரு. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஆர் கான்ட்ராக்டை நம்ம வந்து பெயில்மெண்ட்னு சொல்லுவோம். இதில் லியன் கான்செப்டும் அடங்கியிருக்கு. இப்போ பி ட்ரெஸ் எல்லாத்தையும் தச்சு முடிச்சிட்டாரு. இப்போ பி வந்து ட்ரெஸ்ஸை ஏ கையில் கொடுத்துடலாம். ஏ ஆனால் என்ன செய்யணும்? அந்த ட்ரெஸ்ஸுக்கு அதை தைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சோ அந்த செலவை வந்து கொடுத்துடணும். ஆனால் ஏ அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ பி இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? நீங்கள் காசு கொடுக்குற வரைக்கும் நான் இந்த தச்ச ட்ரெஸ்ஸை உங்கள் கையில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா நம்ம அந்த துணியை வந்து தச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த ட்ரெஸ்ஸை நீ வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் லியன். லியனில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்பெசிஃபிக் லியன், இன்னொன்று ஜென்ரல் லியன். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லை, இது ஸ்பெசிஃபிக் லியன். ஸோ எந்த பொருள் நம்ம கையில் ஆல்ரெடி இருக்கோ அந்த பொருளை நீ காசு தந்தாதான் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்பெசிஃபிக் லியன். இன்னொன்று ஜென்ரல் லியன். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து கடன் கொடுத்துருக்காரு. ஆனால் கடன் கொடுத்தவர் வந்து செக்யூரிட்டியாக எந்த பொருளையுமே வாங்கிக்கல. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்யலாம்?
யார்கிட்ட கடன் கொடுத்தாரோ அவருக்குள்ள பொருளை ஏதாவது வந்து இவர் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு நீ எப்பவும் கடன் தொகையை திருப்பி கொடுக்குறியோ அப்பதான் நான் எடுத்துட்டு வந்த பொருளை உன் கையில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்னாங்கன்னா அது வந்து ஜெனரல் லியன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி 2 பேர் இருக்காங்க. இதுல பி வந்து ஏ கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காரு. ஸோ பி வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். ஆனா பி இன்னும் கொடுக்காம இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஏ பாக்குறாரு பி கிட்ட 10 மாடுகள் இருக்கு. ஸோ ஏ என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய 5 மாடுகளை எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்துட்டு சொல்றாரு நீ வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேல ஸோ அந்த கடனை வந்து திருப்பி கொடுத்துரு. அது திருப்பி கொடுத்தாதான் நான் உன்கிட்ட நான் எடுத்துட்டு வந்த 5 மாடுகளை தருவேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாடுகளை வச்சு அவர் கடன் வாங்கினாரானா இல்ல. அவருக்குள்ள கடனை திருப்பி வசூலிக்கிறதுக்கு அவர் ஏகிட்ட இருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வராரு. இதுக்கு பேரு தான் ஜெனரல் லியன். இது லாஃபுல் தான். இது சட்டப்படி செல்லும். ஸோ அதனாலதான் நான் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் காமிச்சேன். ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி லியன் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. இப்போ அவங்க எந்த பொருள் அவங்க கையில வச்சிருக்காங்களோ அந்த பொருளை அவங்க பத்திரமா பாத்துக்கணும். அந்த பொருளுக்கு எந்த சேதமும் விளைவிச்சிடக்கூடாது. அந்த பொருளோட வேல்யூ குறையிற மாதிரி எந்த செயலும் செஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த பொருளோட வேல்யூ இன்னைக்கு விலை குறைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா அவருக்கு உரிமை வந்துடும். இந்த பொருளோட வேல்யூ எவ்வளவு குறைஞ்சதோ அந்த அமௌண்ட்டை அவர் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா அவர் எடுத்துட்டு வந்த பொருளை வித்து அவர் அந்த கடன் தொகையை திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் அப்படி செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டோ கான்ட்ராக்டோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அவர் செய்யலாம். இல்ல கோர்ட் ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த மாதிரி அந்த பொருளை அவர் வித்து அந்த கடன் தொகையை அவர் திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ கடைசியா ஒரு சின்ன சம்மரைசேஷன் பார்த்துடலாம். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல மார்ட்கேஜ்னா என்னன்னு பார்த்தோம். மார்ட்கேஜ்னா அடைமானம். மார்ட்கேஜ்னு சொல்லும்போது அது கண்டிப்பா இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். இதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் தான் ஹைப்போதிகேஷன், பிளட்ஜ். ஸோ ஹைப்போதிகேஷன் பிளட்ஜ்னு சொல்லும்போது அது மோபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அதுக்கு என்ன டிஃபரன்சஸ்ன்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு ரிலேட்டடான இன்னும் 2 டேர்ம்ஸ் தான் சார்ஜ், லியன். சார்ஜ்ன்றது மார்ட்கேஜ் கிடையாது. ஆனா அதுவும் மார்ட்கேஜ் மாதிரி தான். ஏன்னா அந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்பவே சிமிலரா தான் இருக்கும். இதே மாதிரி தான் லியன். லியன்னு சொல்லும்போது அது ஜென்ரலி மோபிள் ப்ராப்பர்ட்டியில தான் இருக்கும். லியன்ல 2 டைப்ஸ் பார்த்தோம். ஜெனரல் லியன், ஸ்பெசிஃபிக் லியன். ஸ்பெசிஃபிக் லியன்ல தான் நம்ம பெயில்மெண்ட்ன்ற கான்செப்டை பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓவராலா சிமிலரா இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோல அதை என்டையரா நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன்.